ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூவும் கேரட்டும் போட்டு ஒரு இட்லி செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு நான் இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நானும் சால்ட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடே மணக்குதுப்பா, கமன்னு வாசனை சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி எப்படி சாப்பிட்டாவும் நல்லாவும் இருக்குது பாருப்பா. டடன் டான் டேஸ்டியான இட்லிப்பா. இட்லி பொடியோடு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வேறு லெவலில் இருக்கும்ப்பா இந்த இட்லி. நீங்கள் ஸ்வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்னு அப்படி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், இதெல்லாம் உடம்புக்கு பசங்களுக்கு இது என்ன போடுறான்னு கூட தெரியாதுப்பா. அழகாக டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வாழைப்பூ சாப்பிட்லேன்னு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அவங்களுக்கு இப்படி செய்யும்போது அம்மா ருசியாக இருக்குமா, இன்னும் 2 இட்லி வைக்கிறீங்களான்னு கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இப்படி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.